அவளோட மொபைலை எடுத்து அன்லாக் பண்ணுறான். அன்லாக் பண்ணும்போது அன்லாக் ஆகிடுது. பட் ஆனால் அது அவளோட மொபைலே இல்லை. ஆனால் இப்படி அன்லாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்கா. இவளோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட டேட் ஆஃப் பர்த்து. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது, ஐயோ போச்சு போச்சு, அவனோட மொபைல் தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவனோட மொபைலுக்கு அவனோட டேட் ஆஃப் பர்த் தான் அன்லாக் நம்பராக வச்சுருக்கான் போல். அப்போ அவனும் நம்மளோட மொபைலை ஓப்பன் பண்ணிட்டான்னா முடிஞ்சது, கதையெல்லாம் கிழிஞ்சுது. ஏன்னா இவ ஸ்டோரி இதெல்லாம் எழுதுவா போல். அது இல்லாமல் இவளோட மொபைல் டைரின்னு சொல்லுவாங்க இல்லையா, மொபைல் டைரி எல்லாம் அந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் அவன் எடுத்து பார்த்துட்டான் அப்படின்னா இவ கதை முடிஞ்சுது. ஹீரோ ஸ்விம்மிங் பூலில் இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு என்னோட மொபைல் உங்ககிட்ட தான் இருக்கு, கொஞ்சம் கொண்டு வரீங்களா அப்படின்னும் போது நான் ஸ்விம்மிங் பூலில் இருக்கேன், வேணும்னா நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஓகே, எங்கும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே போகிறா. ஹீரோவுமே மொபைலை அன்லாக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இவனோட நம்பர் தான் போட்டு வச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறான். அதனால தான் நம்மளோட ஃபோனை அவள் அன்லாக் பண்ணியிருக்கா. பட் ஆனால் அவள் எதுக்கு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அவள் வர்றதுக்குள்ள எப்படி தான் அவள் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு மொபைலை எடுத்து இவன் கொஞ்சமாக நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்த உடனே அதை பார்த்துட்டு வேகமாக ஐயோ பார்க்காதீங்க அப்படின்னு ஸ்விம்மிங் பூலில் விழுந்துடுறா. ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கு தெரியல, ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாதுன்றது. அதுக்கப்புறம் தான் ஐயோன்னு அலறதை பார்த்து வேகமாக போயிட்டு இவன் தூக்கிட்டு வரான். இப்போ எதுக்காக இவ்வளோ அவசரமாக ஓடி இங்கே விழுந்து சாகிறதுக்கு பார்க்குறேன்? உன் மொபைலை தானே நான் பார்த்தேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது ஐயோ நம்ம பேசாமல் மயக்கம் வந்த மாதிரி மயங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கிடுறா. இப்போ நீ எழுந்துக்கலன்னா எனக்கு வேறு வழியே இல்லை, உனக்கு சிபிஆர் பண்ணி உனக்கு நான் என் மூச்சு காற்று கொடுத்து உன்னை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட போகிறேன்னா ஐயோ எனக்கு ஒன்றுமே ஆகலை, எனக்கு லைட்டாக தலை சுற்றின மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறா. எங்க உட்காரு, ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு, தலையெல்லாம் ஃபர்ஸ்ட் தொட அப்படின்னு சொல்லி டவலை கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துலேயே சோனியா அந்த இடத்துக்கு வர, ஐயோ எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த மாதிரியே அங்கே தண்ணியில் விழுந்துடுறா. இவன் பாட்டு ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம், அவளுக்கு நீச்சலே தெரியாம தான் ஸ்விம்மிங் சூட்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாச்சிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடும். இவளுக்கு செம பல்ப் ஆயிடுது.